18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இன்னைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க தான் போறேன். அதன் மூலமாக இன்றிரவுக்குள்ளாகவே உனக்கானது நீ எதிர்பார்த்தது போல உன்னிடமே வந்து சேரப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் எதை யோசிச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. உனக்காக காலம் பேசுதோ இல்லையோ, ஆனா நிச்சயமா எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்றாற் போல இனி வரக்கூடிய காலத்தில் உனக்கான வாழ்க்கை அற்புதமாக அமையதான் போகுது. யாரோ உன்னை கேலி பண்ணதையும் அவமானப்படுத்தினதையும் பெருசாவே பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ யாருங்கிறத உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம். அடுத்தவங்க அவமானப்படுத்தின போது பொங்கி எழுந்து மனம் வருந்தி வேதனைப்பட்டதோட நிற்காம அதை சரி செய்யவும் சமாளித்து மேலிருந்து முன்னேறி வரவும் முயற்சி செஞ்சதானே. இந்த தோல்விகளையும் வெற்றிகளையும் நீ பார்க்கணுன்றதுக்காக தான் உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தேன். தோல்விங்கிறது அவமானமும் கிடையாது, வெற்றிங்கிறது மகுடமும் கிடையாது. இது இரண்டுமே வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கிற பாடங்கள் தான். நிராகரிப்புகள் உனக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும்னு எனக்கு தெரிஞ்சும் கூட ஒரு சிலர் உன்னை நிராகரிக்கும் போதும் ஒதுக்கி வைக்கும் போதும் அமைதியா இருந்தேனேன்னு யோசிக்காத. யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்களே இப்பொழுது உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேச காத்திருக்கும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அதுவும் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான ஒன்றை மிக பெருசாக அற்புதமாக உன் வாழ்க்கையில நீ சேர்த்த பிறகு எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. அடுத்தவர்கள் நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் திறமையற்ற பிள்ளை கிடையாது. புத்திசாலி பிள்ளையா நீ யாரையும் ஒதுக்கி வைக்கவோ நிராகரிக்கவோ வேண்டாமேன்னு செல்லவே. நீ யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் பணம் வேணும் பாசம் வேணும்னு கையேந்தி நிற்காத. ஏன்னா இது இரண்டுமே உன்னை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பாகவும் தலை குனிஞ்சு நிற்கவோ கையேந்தி நிற்கவோ நான் விட்டுட மாட்டேன். நீ எதை தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு. நீ தேடும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்வதற்கான வழிகாட்டியாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். உன்கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கு கிடைச்சதை வச்சு பொறுமையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என் செல்லவி. மன அமைதியோட வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும் நீ நினைச்சினா யாருக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத. எப்போது உனக்குள்ள எதிர்பார்ப்புகள் உருவாகுதோ ஏக்கங்கள் உருவாகுதோ அப்போதே உன்னுடைய மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்து விடுவாய். எப்பவும் உனக்கானது எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் கொடுப்பேன்னு என்ன நம்பு. அதையும் தாண்டி நீ ஒன்ன நம்பு. என் மேல வைக்கிற நம்பிக்கையும் உன் மேல நீ வைக்கிற தன்னம்பிக்கையும் ஒருபோதுமே ஏமாற்றம் ஆகாது என் தங்கமே. இதையும் தாண்டி நீ யாரையாவது எதற்காவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு அது நல்லபடியா நடந்துடும், இன்னைக்கு அவங்க தந்துருவாங்கன்னு அடுத்தவரை எதிர்பார்க்கும் போது அவங்க ஏமாத்திட்டாங்கன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கு. இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யார் உனக்கு என்ன தவறும் துரோகமும் செஞ்சாங்களோ அதே தவறையும் துரோகத்தையும் இன்னொருத்தர் மூலமாக நான் அவங்களுக்கு கொடுப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. யார் உனக்கு உதவி செய்கிறாங்களோ யார் உனக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே என் செல்லமே. ஏன்னா உனக்கு நல்லது செஞ்ச நல்லவங்களுக்கு நீ கெடுதல் செய்யும் போது அந்த பாவத்தை எங்க போனாலும் கழுவ முடியாது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன்னுடைய லட்சியத்தில் நீ உறுதியாக இருந்தீனா அதை எப்படியாவது நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். வெளித்தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிதான் நீயாக மதிப்பீடு செய்யாதே. வாயை திறக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட காகமும் குயிலும் பார்ப்பதற்கு ஒரே நிறத்தோட ஒரே உருவ அமைப்போட தானே இருக்கு. ஆனா காகமுடைய குரல் எப்படி இருக்கு, குயில் எப்படி அழகா கூவுதுன்னு யோசிச்சு பாரு. அவ்வளவுதான். மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையை வச்சு இவங்க திறமையானவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லைன்னு முடிவுக்கு வராம பேசி பழகி அவங்க திறமையையும் அவங்க பொறுமையையும் அவங்க குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக எதையும் செய்ய ஆரம்பி. இருட்டை போக்குவதற்கு இருட்டால முடியாது,
முள்ள வேணும்னா முள்ள வச்சு எடுக்கலாம், ஆனால் இருளால் இருளை நீக்க முடியாது. ஒளி மட்டும்தானே இருளை போக்கக்கூடிய விஷயம். அதே போலதான் யாரை உன்னை வெறுத்தாங்கன்னா நீயும் பதிலுக்கு அவர்களை வெறுத்தினா வெறுப்பால் வெறுப்பை சரி செய்ய முடியாது. உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களிடம் கூட நீ சாதாரணமாக சிரிச்ச முகத்தோட அன்போடு நடக்க ஆரம்பிச்சினா எல்லாமே சரியாகிடும் செல்லமே. எப்போவுமே நீ தொலைச்சதை தேடுனா அது உனக்கு கிடைச்சிடும். ஆனால் வேணாம்னு உன்னை தொலைச்சிட்டு போகிறவங்கள நீ ஒருபோதும் தேடாதே. ஏன்னா அது பயனில்லாத விஷயம். உன்னை வேணாம்னு நினைக்கிறவங்களும் உன்னை ஒதுக்குறவங்களும் நிராகரிக்கிறவங்களும் தானாகவே உன்னை தேடி வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். தவிர்க்க முடியாத சில இழப்புகள் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அதுக்காக வாழ்க்கையை நினச்சி வெறுத்து போகாத. உன் மனசுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாத சில உண்மைகள் இருப்பது போல இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களின் மனங்களிலும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் இருக்கதான் செய்யும். இதையும் தாண்டி உனக்கு சில சந்தோஷங்களே கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்க முடியாம சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை பாடாய்படுத்துவதெல்லாம் எனக்கு தெரியும். வாழ்க்கை இதுதான்ற யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. தவிர்க்க முடியாத சில இழப்புகளும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகளும் ரகசியங்களும் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்களும் கலந்ததுதான் மனிதனோட வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா எதை யாருக்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோ. யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து சொன்னீனா உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி இன்பத்தை பல மடங்காக உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உன்னை விட உன்னை படைச்ச எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சினா எல்லாத்துல இருந்தும் நான் உன்னை காப்பாத்துவேன். தேடும் நேரத்துல தேவையானது கிடைக்கலையே நினைச்சு மனம் தளராதே. தேவையானதை தேடுவது தானே வாழ்க்கையின் பயணம். உனக்கு என்ன தேவை, எதை நீ அடையணுங்கிறதுல உறுதியாக தேடிக்கிட்டே இரு. உனக்கான எல்லா மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் உன் விருப்பங்களையும் அழகாக உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து தருவேன். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சரின்னு தோன்ற விஷயம் இன்னொருத்தருக்கு சரியில்லைன்னு தோணலாம், பிடிக்காம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையுமே நீ நல்லவனாக காட்டிக்க முடியாது தானே. ஆனால் மனிதர்கள் எல்லாரிடமுமே ஒரு நல்ல விஷயம் நிச்சயமா இருக்கும். எப்பவுமே இவங்க கெட்டவங்க, இவங்க சுயநலம் பிடிச்சவங்க, இவர்கள் இப்படித்தான் என யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வராதே. ஏன்னா மனிதர்கள் யாருமே எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. யார் எப்படியோ அவங்க குணத்துக்கு ஏற்றாற் போல மனதை மாற்றிக்கொண்டு குணத்தை மாற்றிக்கொண்டு பேசும் மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. உன் வாழ்க்கையில முடியுன்ற வார்த்தைக்கு இடம் கொடு. முடியாதுன்ற வார்த்தை எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். எல்லா காரியங்களும் கூட திறமையாக அழகாக உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும் என் தங்கமே. வாழ்த்தியவர்களை விட உன்னை வீழ்த்த நினைச்சவங்க தான் நீ முன்னேறதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்திருப்பாங்க. ஏன்னா உன்னை வாழ்த்தினவங்க, உன்னை பாராட்டினவங்க உன் தன்னம்பிக்கையை தூண்டியிருப்பாங்க. ஆனால் உன்னை வீழ்த்தியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் தன்மானத்தை தூண்டும்படி பேசினாங்க தானே. அவங்க பேசின பேச்சும் அவங்க செஞ்ச செயலும் தானே உன் தன்மானத்தை தூண்டி தலையை நிமிர வாழ வைக்கணுன்ற வைராகியத்தை உனக்குள்ள கொடுத்தது. ஆக எல்லா கெட்டதிலுமே உனக்குன்னு இந்த கருப்பசாமி நன்மையை ஒழிச்சு வச்சிருப்பேன். நீ நினைச்சதை விட சிறப்பாக வாழ்வதற்கு நான் எப்பவுமே உனக்கு துணையாக இருப்பேன். நீ செஞ்ச புண்ணியம் எல்லாத்துக்குமே நான் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில அற்புதத்தை நடத்த போறேன். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். முன்னெல்லாம் எல்லார்கிட்டையும் கடிகாரம் இருக்காது. ஆனால் எல்லாருக்குமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நிறைய வேலை செய்கிறதுக்கும் நிறைய நேரம் இருந்துச்சு. இந்த காலத்தில் யாருமே நேரம் இல்லாமல் எனக்கு வேலை இருக்குன்னு ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கவங்களா இருக்காங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் கடிகாரம் இருக்குது. கடிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்? வேலையை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்க மனிதர்கள் கடிகாரத்தை பார்த்து மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? நீயும் கடிகாரத்தை பார்க்க வேணாம். நேரம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ செய்ய வேண்டிய செயல்கள்லையும்
உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இரு. இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாதது உன்கிட்ட இருக்கக்கூடிய காசோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது. உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் தானே விலை மதிப்பற்றவர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு காசு பணம் சேர்க்கறதுலே கவனமா இருக்காம சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்வதிலும் கொஞ்சம் நேரம் செலுத்து. நல்லதே உனக்கு நடக்கும்.